கிறிஸ்துவுக்கு முதலாக நன்றி செலுத்துவோம். ஏனென்றா நமக்கு கிறிஸ்து ஊடாகத்தான் நமக்கு ஒரு புதிய வாழ்வு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பைபிள்ல சொல்லுது புதிய ஜீவன் என்று. ஆமென். அல்லது ஆங்கிலத்தில் சொல்லப்படுது நியூ லைஃப். ஆமென். எங்களை எல்லாருக்கும் ஒரு புதிய வாழ்வு இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை விசுவாசிச்சு நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சோ இந்த புதிய ஜீவன் தான் நீங்க கேள்விப்படுற எல்லா தீமைகள்ல இருந்தும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கு. சோ அதனால எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா அது பிரகாசமா இருக்கு. இயேசு சொல்றார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சோ ஒளி எங்க பிரகாசிக்கும்டா இருள மட்டும்தான். சோ அதனால நீங்க முழு தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்க பெற்றுக்கொண்டதான இந்த இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். ஆமேன். சோ இதுல பிரவீன் என்ற ஒரு ஆள் இருக்கிறீங்க. எனக்கு எந்த பிரவீன் என்று தெரியல. எஸ், ஆறு தமிழ்நாடு. லிங்க் அனுப்பிட்டு இருந்தேன் நானு. நீங்க அந்த லிங்க் அனுப்பினதா வாசப்போல்? ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ ஆகவே நாம கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். ஏன்னா அவர் உலகம் கடவுளை வெளியில பாக்குது, ஆனா நாம தான் கடவுளை இயேசு மூலமாக நமக்குள்ள, பைபிள் சொல்லுது, நமக்குள்ள கடவுள் அதாவது இயேசு இணைஞ்சிருக்கிறார். சோ அவருடைய ஜீவன் நம்மோட இணைஞ்சிருக்கு. ஆமென். சோ அவருடைய ஜீவன் இணைஞ்சிருக்குது. இன்னொரு வடிவில சொல்றாரு இயேசு, பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே என்று சொல்லி. சோ அப்ப ஒரு ராஜ்யம் மண்டம் இருந்தா, உலகத்துல உங்களுக்கு தெரியும், உலகத்துல இருக்கிற ராஜ்யத்துக்கு அதுக்கு ஒரு ஆளுகை இருக்கு. இப்ப பிரித்தானியா, நான் இருக்கிற தேசம் பிரித்தானியா ராஜ்யம் என்றது, அதுக்கு ஒரு ஆளுகை இருக்கு. இஸ்ரேல் ராஜ்யம் என்றா அதுக்கு ஒரு ஆளுகை இருக்கு. அமெரிக்கா ராஜ்யம் என்றா அதுக்கு ஒரு ஆளுகை இருக்கு. சோ நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். ஆமேன். சோ இதுதான் இயேசு சொன்னார், பரலோகம் இங்க இறங்கி வந்திருக்கிறேன். அப்ப அநேகர் அதை புரிஞ்சு கொள்ளையில நாம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆமேன். நம்மோட இருக்கிற பரிசுத்தாவி அதுக்கு சாட்சியா இருக்கிறபடியால சோ இயேசுவுக்காக நாம நன்றி செலுத்துவோம். தாப்பனே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்தபடியால் அந்த சித்தத்தின்படி நானும் நீங்களும் பூரணமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய அன்பின் ராஜ்யத்தை நாம பெற்றிருக்கிறோம். சோ அதற்காக இயேசுவே உங்களுக்கு நாங்க நன்றி. உங்களோட கிருபைக்கு நன்றி. இந்த கண்களை நீங்க எங்களுக்கு திறந்ததற்காக நன்றி. நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களோட அன்புக்காகவும் உங்களோட கிருபைக்காகவும் நாம நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஏற்கனவே எங்களுக்காக யாவையும் நீங்க செய்து முடிச்சபடியாக கிருபை ஊடாக நமக்கு தந்த ஜெயத்துக்காய், வெற்றிக்காய், பாதுகாப்பு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசு. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்க உங்களுக்கு செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. தகப்பனை நம்பி உங்களோட பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். சோ எத்தனை பேர் சொல்றீங்க, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய தயவு நம்மோட இருக்கிறது, அவருடைய சகல விதமான கிருபைகளும் நம்மோட இருக்கிறது. சோ இதுதான் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். சோ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்குள்ள அது கிரியை செய்யும்படியாக, நாம் அதற்கு சொந்தக்காரராக மாறும்படியாக ஆபிரகாம் ஊடாக இந்த வாக்குத்தத்தத்தை பிதாவானவர் கொடுத்தார். ஆமென். சோ ஆபிரகாமுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அது இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டது.
இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை நாம எங்களுடைய இருதயத்துல விசுவாசிச்சு நாவினால நாம் அறிக்கையிடுகிற பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கிறது. ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்களை அறிகிற அறிவு எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. பைபிள் சொல்லுது இயேசுவே நமக்கு ஞானமா இருக்கிறார். சோ இயேசுவின் ஞானம் இல்லாம அவருடைய வார்த்தைகளை எந்த ஒரு மனுஷனும் அறிய முடியாது. அவருடைய ஆழங்களை எந்த ஒரு மனுஷனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. பைபிள் சொல்லுது அவருடைய ஞானம்தான் அவருடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளும். மனுஷ ஞானம் வேற, கிறிஸ்துவால வருகிற ஞானம் வேற. ஆமென். சோ கிறிஸ்துவால வந்த ஞானத்தை நாங்க பெற்றுக்கொண்டபடியாலதான் இவ்வளவு தூரம் நாம பழைய உடன்படிக்கைக்கு இருக்கிறதான அவருடைய ஆழங்களை எங்களால் அறிய முடிகிறது. ஆமென். இது நம்முடைய பெருமையோ நம்முடைய திறமையோ அல்ல. எத்தனை சொல்றீங்க? இது எங்கட திறமை அல்ல, கிறிஸ்துவனுடைய ஞானம். அந்த ஞானம் எங்களுக்கு இருக்கிறபடியால தான் அவருடைய காரியங்களை அறிய நாம வாஞ்சியா இருக்கிறோம். ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையை நான் உங்களுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலமாய். ஆமென். நன்றி. இன்றைக்கு நாம அவருடைய வார்த்தையை எந்த வழியில பார்க்க போறோம் என்று சொன்னா, ஆசீர்வாதம் என்கின்ற வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு, இந்த ஆசீர்வாதம் என்றா என்ன, சோ நாம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது, சோ அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம்? எங்களோட வாழ்க்கையில நாம அனுபவிக்கிறோம். ஆமென். சோ கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதத்தை நாம எங்களோட வாழ்க்கையில அனுபவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சு உயிர் தெழுந்து அந்த அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ நம்ம சில வார்த்தைகளை நாம வாசிப்போம். அதுல இருந்து நாம காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சோ ஆதியாகமம் 12 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 12 ஒன்றுல இருந்து நான் வாசிக்கிறேன். சோ இங்கதான் நீங்க பார்க்கலாம், முதல் ஆபிரகாமோட நம்முடைய தேவனுடைய வார்த்தை, அவருடைய உடன்படிக்கை இங்க வருகிறது. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சோ இன்றைக்கு இந்த வசனம் எனக்கு ஒரு சரியான ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு புரிதலை எனக்கு உண்டாக்கிச்சு. நாம அநேக இடத்துல நாம கேள்விப்படுவோம், நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், அல்லது அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இதுதான் எங்களோட மைண்ட்ல நிக்குது கூட ஒழிய, ஆனா இந்த இடத்துல எங்களுடைய சிந்தை எந்த சிந்தை இருந்ததில்லை. எப்படி என்று சொன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றது இது ஒரு தற்காலிகமான ஆசீர்வாதம் அல்ல. சோ அப்ப ஆபிரகாம் என்றைக்கும் அவனுடைய உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்கிறது, எனது கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுன்றது அது சிலவேளை நீங்க நினைக்கலாம், ஓகே இந்த காரியத்துல ஆசீர்வதிப்பார், அந்த காரியத்துல ஒரு ஆனா இங்க
எஸ், அவருடைய ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமெண்டா, நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமென். நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம், ஆசீர்வாதமாய் இருப்பாய். சோ இந்த வாக்குத்தத்தம் தான் இங்க ஆபிரகாமூடாக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு, இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு ஏற்படுத்தின, ஒரு மனுஷனோட ஆமென் ஏற்படுத்தின. சோ அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? நாம இன்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. சோ அப்ப ஆசீர்வாதம் என்கின்ற பொழுது நாம சிலவளை யோசிக்கலாம். எல்லாருடைய மைண்டிலே முதல் வரும், நாம பண கஷ்டம் இல்லாம வாழ்றது, அல்லது எங்களுக்கு திடீரென ஆண்டவர் பணத்தை தர்றேன். ஓகே, சோ ஆசீர்வாதம் என்றது முதலாவது நமக்கு சரியாக புரிஞ்சொல்லணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றது சகல காரியங்களையும் உள்ளடக்கியது. சோ அதுக்கு பேர் தான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எங்க? பூமியில, இங்க நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சோ அப்ப நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய செய்கை அல்ல, அல்லது நம்முடைய திறமை அல்ல, அல்லது நம்முடைய கிரியை அல்ல. இது அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய உடன்படிக்கை. ஆமென். இது நம்முடைய சித்தம் அல்ல, இது அவருடைய சித்தம். இது நம்முடைய உடன்படிக்கை அல்ல, இது அவருடைய உடன்படிக்கை. இது நம்முடைய விருப்பம் அல்ல, இது அவருடைய விருப்பம். ஆமென். அப்ப நானும் நீங்களும் இருக்கிற தேசத்துல சரி, இருக்கிற வீட்டுல சரி, இருக்கிற குடும்பத்துல சரி, இருக்கிற ஒரு ஒரு வட்டத்துல சரி, நானும் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்கின்றது அவருடைய வாக்குத்தத்தம். இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சோ அந்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருந்தார். அவருடைய உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தோட இருந்ததுக்கு காரணம் அவருடைய சித்தம், அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய விருப்பம், அவருடைய அழைப்பு. சோ இது ஆபிரகாமுக்கு கிருபையால், அவருடைய உடன்படிக்கையால், அவருடைய விருப்பத்தால் கிடைச்சது. சோ இதுதான் அவருடைய வழி, இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் அவர் எல்லாரோடையும் வச்ச உடன்படிக்கை. தனி ஆபிரகாமுடைய அல்ல. சோ அப்ப இந்த ஆபிரகாம், அப்ப தலையங்கத்துல நான் போட்டது என்ன? கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம். ரைட். இப்ப இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை கொடுக்க, ஆபிரகாம் ஒன்றையுமே தன்னுடைய கண்ணால பார்த்ததே இல்லை. சோ ஆபிரகாமுக்கு மன்னிப்பு, இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாமுக்கு மன்னிப்பு கிடைச்சது. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாமுக்கு பரலோகம் கிடைச்சது. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாமுக்கு தெய்வீக சுகம் கிடைச்சது. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாமுக்கு செல்வம் கிடைச்சது. ரைட். செல்வம் வேற, பணம் வேற. இதை நீங்க வடிவா நீங்க தியானிக்கணும். ஒரு மனுஷனுக்கு செல்வந்தனான ஆசீர்வாதம் இருந்தா அந்த செல்வமான ஆசீர்வாதம் தான் அவன் கையில பணம் இருக்கும். பணம் ஆசீர்வாதம் அல்ல. பணம் ஒரு ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல், ஒரு பேப்பர். அது ஒரு பேப்பர். இந்த பேப்பர் நம்முடைய கைக்கு வரணும்டா நமக்குள்ள இந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமானதான இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருந்தா, நீ செல்வ செழிப்பாய் வாழ்வாய் என்கின்ற வாக்குத்தத்தம் நமக்குள்ள இருந்து அது கிரிய செய்தா, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள கிரிய செய்யக்கதான் நான் நீங்களும் பிற என்ன செய்வோம்?
அதனுடைய உண்மையான பிரதிபலனை எங்களோட வாழ்க்கையில நாம அனுபவிப்போம். சோ அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய ரீதியில தான் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு அந்த உடன்படிக்கை. ஆமென். சோ இத மனுஷர்கள் புரிஞ்சு கொண்டு இதுல நாம விசுவாச நம்பிக்கை வச்சு நாம இதுல வளரேக்கதான் இந்த ஆசீர்வாதத்துக்கு எதிரான ஆதாம் ஊடாக ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால வந்த சாபமும் கூட, எத்தனை பேர் சொல்லுங்க நீங்க சாபத்தை கண்ணால பாத்தீங்களான்னு? இல்ல. இல்ல ஆசீர்வாதத்தை மனுஷன் கண்ணால பார்த்தானா? அந்த வசனத்தையோ இல்ல அந்த சாபம் இல்ல. அப்ப சாபத்தினுடைய விளைவுதான் ஒரு மனுஷனுக்குள்ள வார தரித்திரம், வியாதி, என்ன அவனுடைய குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னால வர்ற மரணம். இப்படி பல காரியங்கள் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால வந்த சாபம். அது ஒட்டுமொத்தமா அது இருள் என்று சொல்லப்படுது. சோ அப்ப ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால மனுஷனுக்குள்ள சாபம் வந்தது. அந்த சாபத்தை நாம கண்ணால காணையில அது எப்படி காண்றோம்டா, சாபத்தினுடைய விளைவுகள் ஒரு மனுஷனை பாதிக்கிற பொழுது, தாக்குகிற பொழுது அதனுடைய விளைவுகளைத்தான் நாம என்ன செய்யறோம், அறிகிறோம். இப்ப ஒரு டயபிட்டிஸ் நாம கண்ணால பார்க்க முடியாது. கேன்சர்ண்டா கண்ணால பார்க்க முடியாது. அதனுடைய விளைவைத்தான் மனுஷனுடைய முடிவாக அது போய் சேருது. உலகத்துல மனுஷர் சொல்றார்கள், இதுதான்டா டயபிட்டிஸ் என்றார்கள், இதுதான்டா கேன்சர் என்றார்கள், இதுதான் இந்த வியாதி, எந்த வியாதி என்றார்கள். அப்ப மனுஷன் சொல்றதைத்தான் நாம நம்பி அதை முடிவெடுத்து, ஆனா ஒட்டுமொத்தத்துல அந்த நம்பிக்கையினாலதான் எங்கட வாழ்க்கையில மரணம் உண்டாகும். இது இப்படி ஒரு காரியம் இருந்தா இதுதான் புற்றுநோய், கேன்சர். சோ இதனால அப்ப இதை நாம நம்புறோம். நாம பொய்யை நம்புறோம், சுவிசேஷ சத்தியத்தை நம்புறோம். அப்ப சத்தியத்தை எல்லாரும் நம்பல, ஆனா பொய்ய நாம எல்லாரும் நம்புறோம் இந்த உலகத்துல. ஆனா நீங்களும் இந்த புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்துல இன்னும் ஒரு காரியம், நீங்க அவரை நம்புறது, இயேசுவை நம்புறது, அவருடைய வார்த்தையை நம்புறது, அவருடைய உடன்படிக்கையை நம்புறது, அல்லது சத்தியத்தை நம்புறது. ஆமென். சோ பாருங்க, இப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு கண்ணுக்கு தெரியாத காரியம். இப்ப ஆண்டவர், நீங்க ஆதியாமத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதியில என்ன இருந்தது? இருள் இருந்ததுதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆதியில இருள் இருந்தது, பூமி வெறுமையா இருந்தது, ஒரு வெற்றிடமா இருந்தது. அப்ப தேவன் கண்ணுக்கு தெரியாதையத்தான் அவர் உருவாக்கினார். ஒரு சின்ன பிள்ளைக்கு, சண்டே ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கே தெரியும் ஆதியாமம் எப்படி ஆண்டவர் எப்படி இந்த பூமியை சிருஷித்தார், எப்படி கண்ணுக்கு தெரியாத மனுஷனை சிருஷித்தார், என்னை உங்களை இப்படி. சோ அப்ப கண்ணுக்கு தெரியாத அல்லது இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் என்றுதான் அவருக்கு பேரே சூட்டப்பட்டிருக்கு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறது. அப்ப கண்ணுக்கு தெரியாம இருந்ததுகள் அவருடைய வார்த்தையினால் அல்லது வாக்குத்தத்தத்தினால் அல்லது உடன்படிக்கையினால் உருவாயிச்சு. அப்ப சூரியன் உண்டாக்கடவது, சந்திரன் உண்டாக்கடவது, நட்சத்திரங்கள் உண்டாக்கடவது, இப்படியாக இல்லாதவைகள் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரியாதது அங்க ஒரு ஜீவனாக வருது. அதே போலதான் இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதம் இப்படித்தான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, எபேசியர் சொல்லப்படுது 1:3, அவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதிச்சார். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதிச்சார் என்றுதான் சொல்லப்படுது.
சோ அதனாலதான் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஏன்? நாம சகல விதமான ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன செய்திருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். சோ இந்த ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு நாம சுகத்தை அனுபவிக்க போறோம், பலத்தை அனுபவிக்க போறோம், ஆரோக்கியத்தை அனுபவிக்க போறோம், செல்வத்தை அனுபவிக்க போறோம், செழிப்பை அனுபவிக்க போறோம். சோ இதெல்லாம் ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கப்பட்டது தான் ஆசீர்வாதம். சோ இத இன்னும் நான் தெளிவாக நான் சில காரியத்தினூடாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சோ அப்பேக்க இன்னும் நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ஆமே. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப ஆபிரகாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு காரணம் அவர்தான், அவருடைய கிருபை. இன்னைக்கு மனுஷன் கிருபையை தேடாம கிரியைகளினால ஆசீர்வாதத்தை பெற விரும்புறபடியால மனுஷன் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டான். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கணும் என்றா நாம அவருடைய கிருபையை புரிஞ்சு கொள்ளணும், அவருடைய கிருபையை அறிஞ்சு கொள்ளணும், அவருடைய கிருபையில நாம இளைப்பாறணும். ஆபிரகாமுக்கு அவர் அழைச்சு அவர் கிருபையைத்தான் வெளிப்படுத்தினார், அவருடைய உடன்படிக்கைத்தான் வெளிப்படுத்தினார். சோ அப்பொழுதுதான் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். சோ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். சோ அது அங்கால தேவையில்லை. பட் இன்னொரு காரியத்தில வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17 7வது வசனம். உனக்கும் ஆபிரகாமுக்கு திரும்ப தரிசனமாகி உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும், நீ பரதேசியாய் தங்கி வருகிற ஏற்கனவே தங்கி வருகிறதான இந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். சோ இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மனப்பாடமாக உங்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கணும். இத கவனிச்சு பாருங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ இப்பொழுது பரதேசியாய் தங்கி வருகிற இந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றார், என்ற உடன்படிக்கையை என்ன செய்யட்டான்? கை கொள்ளுங்க. நம்ம நாங்க உடன்படிக்கையைத்தான் நாம கை கொள்ளணும். அது எப்படி கை கொள்றதுன்னா, அவருடைய உடன்படிக்கையை நாம என்ன செய்யணும்? முற்றுமுழுதாக நம்பி விசுவாசிக்கணும். ரைட். அதுக்கு மேல் வசனம், உனக்கும் நீ பரதேசியா தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும்
உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். சோ இப்படியே நாம இப்ப சில வேளை நீங்க யோசிக்க கூடும், ஓகே, இந்த கானான் தேசம் உனக்கு மட்டுமில்ல, உனக்கு பின் வருகிற தலைமுறைக்கு சொந்தம். ஆனா கானான் தேசம் அது இஸ்ரவேலுக்குள்ள இருக்குது, நாம இந்த தேசத்துல எல்லாம் இருக்கிறோம், அந்த தேசத்துல இருக்கிறோம். அப்ப எப்படி இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இது நிஜமாகும் என்று யாரும் கேட்கலாம். சோ அதனாலதான் நான் சொன்னேன், நம்முடைய ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம் அல்லது ஆவிக்குரிய ரீதியான ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சகல விதமானதையும் கொண்டிரும். இங்க சொல்லப்பட்ட தேசம், இந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று பல இடங்கள்ல சொல்லப்படுது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் கொடுக்கிற தேசம் இல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்ப அது இயற்கையாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அதே போல நாம கிறிஸ்துவுக்குள் வருகிற பொழுது அங்க ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லாம ஓடுகிற ஒரு தேசம், ஒரு ஸ்தலத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆமென். இப்ப இன்னும் நான் உங்களுக்கு இங்க என்னத்தை இவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யுது, எந்த ஆசீர்வாதத்தை நாம எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு இன்னும் வசனத்தினூடாக நான் காண்பிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3 முதலாம் வசனத்தையும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, என்ன அழைப்புக்கு? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியமாக கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. ரைட், இதுல பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நாம். சோ அது தெளிவாக இந்த வசனம் சொல்லுது. ரைட், அதை விட இந்த வசனத்தை கேளு. 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். சோ இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் என்ன செய்தார்கள்? கோபம் ஊட்டினார்கள். எந்த வடிவில கோபம் ஊட்டினார்கள்? எப்படி கடவுளை கோபம் ஊட்டினார்கள் என்றா, அவருடைய அவிசுவாசம், அவருடைய அவநம்பிக்கை. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, அடுத்த வசனம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வளவி போகிற இருதயம் உள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பழைய உடன்படிக்கையில எல்லா இடத்திலையும் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, பாலும் தேனும் போடுகிற தேசம், கானான் தேசம் என்றுதான் சொல்லப்பட்டது. அந்த தேசம்
இங்க ஆவியானவர் என்ன சொல்றாருண்டா, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சோ அப்ப ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கை என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென். சோ இப்ப நீங்க இனி கானானுக்கு போயிடாது. அது கானான் தேசம், அதாவது உண்மையான கானான் நீங்க பாக்குற அதல்ல ஆண்டவர் நமக்கு தெரிவேன் என்று சொன்னது. நமக்கு தெரிவேன் என்று சொன்னது வாக்குத்தத்த பூமி, வாக்குத்தத்த தேசம் என்றா அது என்னென்று சொன்னா அது இளைப்பாறுதல். சோ இப்ப இந்த இளைப்பாறுதலை வச்சு நாம என்ன செய்யறேன்னு யோசிப்பீங்க. இந்த இளைப்பாறுதலுக்கு தான் உங்களோட வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. இந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு வாக்குத்தத்தம், இது உடன்படிக்கை, இதுதான் அவருடைய இடம், ஸ்தலம், ஆசீர்வாதம் என்றா. சோ நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் எங்களோட வாழ்க்கையில கிரிய செய்தாத்தான் தேவனுடைய இளைப்பாறுதல் நமக்குள்ள அது நிஜமாக இருக்கும். சோ அதனால நம்முடைய வாழ்க்கையில எதில இருந்து நமக்கு இளைப்பாறுதல் இல்லையோ, என்னென்ன காரியங்கள்ல இருந்து நமக்கு நம்முடைய சந்தோஷம், நம்முடைய காரியங்கள் இழங்கப்பட்டுச்சோ அது எல்லாத்தையும் இந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு என்ன செய்யும்? கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி நாம எங்களுடைய வாழ்க்கையில பெரிய 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 இருளின் ஆதிக்கங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற பொழுது எப்படி நாம இளைப்பாற முடியும்? ஒரு மனுஷனை, கொடூரமான வியாதி அந்த மனுஷனை ஆட்டி படைக்கிற பொழுது எப்படி அந்த மனுஷனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? சோ அப்ப அதுல விடுதலை ஆக்குறது யாருடைய வேலை? இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவற்ற உண்மையாக இருந்தா, இளைப்பாறுதல் உண்மையாக இருந்தா, அந்த இளைப்பாறுதல் எனக்கு அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னா, அப்ப இந்த பூமியில இருக்கிற சகல இருளின் ஆதிக்கத்தில இருந்து நான் விடுதலையாக வேண்டியது, என்ன விடுதலையாக்க வேண்டியது அது என்னுடைய வேலை அல்ல. சோ இவைகள் எல்லாம் இந்த கண் காணல, ஆனா நான் காணாத ஆசீர்வாதம், ஆனா நான் விசுவாசிக்கிற பொழுது, அதை நம்புகிற பொழுது, இல்லாதவைகளை நான் இருக்கிறது போல் அழைக்கிற பொழுது, என்ற வாய் என்னுடைய சிந்தை அதை கேட்டது போல பேசுகிற பொழுது, நான் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் நான் என்ன செய்றேன்? என்ற வாழ்க்கையில அனுபவிக்கிறேன். அதை நான் பெற்றுக்கொள்றேன். ஆமென். சோ இது மிக முக்கியமா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த உடன்படிக்கை அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள விருத்த சேதனம் பண்ணப்படையிலேண்டா. சோ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாத்தையும் ஆபிரகாமுக்கு சொல்லி போட்டு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உடன்படிக்கை உனக்கு அது நித்தியமா இருக்கிறதற்கு மாம்சத்தின் நுனித்தோட எல்லா ஆண்களும் 8ஆம் நாளில விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இதுவே அடையாளம் என்று சொன்னார். இதுவே அடையாளம் என்று சொன்னார். சோ அது என்னத்துக்கு அடையாளம் சொல்லுங்க பாப்போம். இப்ப ரோமர் நீங்க 2 எடுத்து வாச்சிங்கன்னா, ரோமர் 2 கடைசி வாசனம் நினைக்கிறேன். 29 வாசனம். உள்ளத்திலே 28 வாசிக்கிறோம். ஆதலால் புறம்பாக ஜூதனானவன் ஜூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல. பழைய உடன்படிக்கையில ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ மாம்சத்தின் நுனித்தோல்ல விருத்த சேதனம் பண்ணு, எல்லா உடன்படிக்கையும் கொடுத்த பிறகு. இப்ப இங்க சொல்றார்,
மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. சோ அப்ப பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்கு அங்க இயேசு கிறிஸ்துவால வர வேண்டிய காரியங்களுக்கு அது ஒரு நிழலாக, அது ஒரு மாதிரி அமைப்பாக இருந்தது. அந்த மாதிரி அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் காணாதவைகளை காண்கிறது போல ஆபிரகாம் விசுவாசித்தபடியால அவருடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் பலன் செய்தது. ஆனா இன்றைக்கு நாம அந்த நிஜத்துக்கு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கை சிலுவையில செய்யப்பட்ட அதற்கு பிறகு அந்த நிஜம் அதுக்குள்ள நாம வாழ்றோம். நிஜமாக இயேசுவை பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தின்படி நிஜமாக நீங்க உங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாச்சு. ஆணோ பெண்ணோ என்று வித்தியாசம் அல்ல. பழைய உடன்படிக்கையில ஆண்கள் மட்டும்தான் நுனித்தோல்ல விருத்த சேதனம் செய்யப்பட முடியும். ஆனா புதிய உடன்படிக்கையில ஆண் பெண் வித்தியாசம் இல்லை என்றத பவுல் சொல்லிட்டார். எல்லாரும் விசுவாசத்தினால விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமென். அதை வாசிப்போமா? ஆவியின்படி 29 வசனம், உள்ளத்திலே ஜூதனான எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். சோ நமக்குள்ள விருத்த சேதனத்தை செய்தது ஆவியானவர். சோ ஆவியானவர் நமக்கு விருத்த சேதனத்தை செய்து இந்த உடன்படிக்கையை அவர் நமக்குள்ள உறுதிப்படுத்தி இருக்க, இனி நம்முடைய புகழ்ச்சி நம்மளாலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. சோ நீங்க புகழ்ச்சியாக, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த காரியத்தை நீங்க நம்பணும். நம்முடைய வாழ்க்கை அது இயேசு கிறிஸ்துவால நாம பெற்றுக்கொண்டோம். நமக்கு கிடைச்ச புது ஜீவன் என்றது, புதிய வாழ்க்கை என்றது, புதிய ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றது, அல்லது பரிபூர்ணமான வாழ்க்கை என்றது, அல்லது மிதமிஞ்சின வாழ்க்கை என்றது, நமக்கு கிடைச்ச இந்த புகழ்ச்சி, இந்த ஆசீர்வாதங்கள், இது அவரால் உண்டாயிருக்கிறது. ஆமென். சோ அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்னும் நீங்க கலாத்தியர் 3க்கு நாங்க போய் பார்ப்போம். ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்ப சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி நம்ம மீட்டுக் கொண்டார். நான் ஆரம்பத்துல சொன்ன சாபம் இன்னைக்கு நமக்கு கேள்விப்படுறோம். சாபம் வேண்டா, அதுக்கு என்னென்ன இருக்குமென்று கேள்விப்படுறோம். ரைட்? அதே நேரத்துல அதனுடைய விளைவுகளை மனுஷர் இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள். சோ அத நாம சில வேளை நாம என்ன செய்வோம், விஞ்ஞானத்தினாலேயோ அல்லது உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களால அங்க ஜெயிக்க முயற்சிக்கிறோம். ரைட்? ஆனா சில வேளை சில காரியங்களுக்கு அதெல்லாம் விட அதுக்கு விட இங்க நாம இத புரிஞ்சு கொள்ளணும். இயேசு நம்ம சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். என்னத்தின் சாபம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு. ஆமென். சோ நியாயப்பிரமாணம் நல்லது, அது பரிசுத்தம் உள்ளது. ஆனா அதை மீறின பொழுது நம்முடைய வாழ்க்கையில சாபம் உண்டாச்சு. சோ அதனாலதான் இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்தை மக்களுக்கு போதிக்கிற வேளையில
கிறிஸ்தவர்கள் விடுதலை ஆகிறத விட கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில சாபம் தான் அதிகரிக்கிறது. கிறிஸ்தவர்கள் வியாதியிலிருந்து விடுதலைக்கு பதிலாக வியாதி அதிகரிக்கிறது. பண கஷ்டத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்குறதுக்கு பதிலாக அவர்கள் பண கஷ்டத்துக்கு இன்னும் மூழ்கி கொண்டு போறார்கள். நியாயப்பிரமாணத்தை அவர்கள் அதுல இருந்து அவர்கள் விடுதலை ஆகினதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோண்டே அவர்கள் தேவனுக்கு கொடுக்கிறதாலையும் தேவனுக்கு ஊழியம் செய்யறதுனாலையும் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். சோ அதனால இன்றைக்கு அநேகர் இன்னும் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்யல, அனுபவிக்கல. சோ ஆனா அதான் இங்க அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே படும்படியாக இப்படி ஆயிற்று. அப்ப நாம பெற்றுக்கொண்டது ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ஆவிக்குரிய ரீதியில தான் நாம பெற்றுக்கொண்டோம். ஆமென். அந்த ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சோ நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். சோ கிறிஸ்து மூலமாய் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமென். ஆசீர்வாதமாய் இருப்போம், ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டே இருப்போம். சோ இது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய உடன்படிக்கை, அவருடைய இருதயம். நாம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு அவர் என்ன மேல் வசனத்துல செய்திருக்கிறா, சாபத்திலிருந்து நாம நீங்கிக்க, நம்ம சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு. சகோதரரே, மனுஷர் முறையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றை கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த ஒருவர் யாரெண்டா, அவர்தான் இயேசு. அவர்தான், அந்த இயேசுனுடைய சந்ததி தான் விசுவாசிக்கிற நானும் நீங்களும். ஆமென். அப்ப இந்த பின்னுக்கு வரப்போற, அன்றைக்கு ஆபிரகாமோட அவர் பேசிக்க, பின்னுக்கு வரப்போற தன்னுடைய குமாரனா இயேசுவை முன்னிட்டுத்தான் உணவு காரியத்தையும் ஆண்டவர் ஜனங்களோட பேசியிருக்கிறார். ஆமென். இயேசுவை முன்னிட்டுத்தான் உலகமே உண்டாக்கப்பட்டது. இயேசுவாலதான் உலகமே உண்டாக்கப்பட்டது. உலகத்திலே இருக்கிற சகலதுமே இயேசுவைத்தான் மையப்படுத்து. பைபிளை நீங்க சொன்னீங்கன்னா பைபிள் முழுவதும் இயேசுவைத்தான் மையப்படுத்து. சோ அதனாலதான் ஆவியானவர் சொல்றார், நீங்க சிலுவையை நோக்கி, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு அது என்னவா இருக்குமா, பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்னவா இருக்காம், தேவபலனா இருக்கு. அதனாலதான் 1 ரோமரிலையும் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் ரட்சிப்பினுடைய தேவபலன். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அது சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப நானும் நீங்களும் கேட்கிற சுவிசேஷம், அதுல நீதி வெளிப்பட்டா அது சரியான சுவிசேஷம். தேவனுடைய நீதி வெளிப்படும். சுவிசேஷம் நம்ம குற்றுகிறதல்ல. சுவிசேஷம் மக்களுடைய வாழ்க்கையில நியாய தீர்ப்பை கொண்டு வாரதல்ல. சுவிசேஷம் மக்களுடைய வாழ்க்கையில ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வாரதல்ல. ஆனா கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் தான் விரோதிகளை பட்சிப்பார்கள் என்று எபிரேயர்ல பவுல் எழுதியிருக்கிறார். யாரு? கிருபையின் ஆவியில இருந்து விழுந்தவர்கள் விரோதிகளை பட்சிப்பார்கள். அது மட்டுமல்ல, நியாய தீர்ப்பு வெறுமென்று அவர்கள் பயத்தோடு எதிர்பார்ப்பார். மற்றவர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பை கொடுப்பார். யாரு? கிருபையை விட்டு விழுந்தவர்.
சோ கிருபையை விட்டு விழுந்தவர்களுக்கு பல விரோதிகள் இருப்பார். அவர்கள் தங்களை குறிச்சு கவலைப்படாம இந்த விரோதி எப்ப அழிஞ்சு போவார் என்று சொல்லி விரோதிகளை பட்சிக்கும் தேவ கோபாக்கினை அவர்களுக்குள்ளதான் இருக்கு. சோ நாம கிருபையை விட்டு விழுந்தவர்கள் அல்ல, நாம இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்குள் ஊன்ற கட்டப்பட்டு கிருபையில் பலப்பட்டு இயேசுவின் கிருபையில் வளர்ந்து கொண்டு போறோம். ஆமேன். சோ ஆகவே நீங்க அவருடைய கிருபையை நன்றாக அறிஞ்சு கொள்ளுங்க. சோ அப்ப இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு 14வது வசனம், தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை. இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல வாச்சோம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். சோ நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று சொன்னேன் இந்த பூமியில. அவருடைய உடன்படிக்கை என்னுடைய வாழ்க்கையில அது கிரிய செய்யணும்டா. என்ற வாழ்க்கையில ஜெயம் கர்த்தராலதான் வரும், என்னாலே அல்ல. ஆமீன். ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனா முன் உறுதிப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாண தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாஸ். வாக்குத்தத்தத்தை நியாயப்பிரமாணமே தள்ளி அதை வியர்த்தமாக்க மாட்டாதான். அன்றைக்கு உலகத்துல இன்னைக்கு அநேக மக்கள் என்ன, அநேக விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்தை பெருமைப்படுத்துவாங்க. சோ அந்த நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை தள்ளி வாக்குத்தத்தத்தை அவமாக்காஸ். நியாயப்பிரமாணம் அது நம்முடைய வாழ்க்கையில என்ன தந்ததாம், எங்களோட வாழ்க்கையில அது சாபத்தை தந்தது. சோ அதனாலதான் அதுல இருந்து நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறோம். சோ அடுத்த வசனம், அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினால் அருள் செய்தார். சோ அப்ப நாம இங்க புரிஞ்சுள்ளோம் இந்த ஆசீர்வாதம். சரி, இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதம் நான் இந்த மூல பாசைகள்ல இந்த ஆசீர்வாதம் இதை நான் முந்தைய சொல்றேன், அடிக்கடி சொல்றேன். என்னன்னா, நீங்க எவ்வளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் பட்டவன் பட்டவன், அதாவது நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அதை அறிஞ்சு 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 அதை விசுவாசிச்சு விசுவாசிச்சு அந்த சிந்தனையில வளர்றீங்களோ அவ்வளவு தூரம் தேவனால் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து அது வெளிப்படும். பிசாசனுடைய தந்திரம் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள போட்டிருக்கு. அதாவது ஆசீர்வாதத்தை அது பிழையான ஒரு கேட்டகரிக்கு போட்டிருக்கு. அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டத்துல, சில பெந்திகோஸ் கிறிஸ்தவர்கள் மட்டத்துல நாம இந்த பூமியில ஆசீர்வாதத்தை விரும்பக்கூடாது, நாம பரலோகத்தை தான் விரும்பணும், பரலோகம் போய் சேர்றதுதான் எங்களுடைய இலக்கா இருக்கணும், பூமியில நமக்கு சொத்து பத்து சேர்க்க கூடாது. சோ இதெல்லாமே இன்றைக்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால இன்னைக்கு அநேக விசுவாசிகள் எங்களை பக்கமே வாரதில்லை, இதை கேட்கிறதே இல்லை. தங்கள் இருதயத்தை என்ன செய்யறார்கள், அடைச்சு கொள்றார். ஆமென். சோ இது நிஜமாக இருக்கு. முந்தின நாள் ஒரு பேஸ்புக்ல ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். அந்த ரீலில ஒரு சகோதரன் பயங்கரமான ஒரு செய்தி ஒன்று கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, தேவன்
கடவுள் மனுஷனுக்கு பாடுகளை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் என்றாலாம் விசுவாசிகளுக்கு சொல்றார். அவர் ஏன் உங்களுக்கு கடவுள் பாடுகளை தர்றார் என்றா அவர் உங்களை நம்புறார். மற்றவனுக்கு கொடுத்தா அவன் பாடுகளை ஏற்றுக்கொள்ளாம தன்னை மறுதளிச்சிடுவான். ஆனா உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன மறுதளிக்க மாட்டீங்க, நீங்க என்ன நம்புவீங்க என்று சொல்லி அந்த செய்தியை கொடுக்க எனக்கு சரிம்மா அந்த பிள்ளையான சாப்பாடு சாப்பிட்டா சக்தி வருமே வாய்க்குல இருந்து, அப்படித்தான் எனக்கு சக்தி வந்துச்சு. பாருங்க எப்படி இன்றைக்கு உலகத்தில துரு செய்திகள் பரப்பப்படுது. தேவன் நமக்கு பாடுகளை போடுகிறார் என்கின்ற ஒரு வார்த்தை போதும் அந்த மனுஷன் சாபத்துக்கு இருக்கு. தேவன் நம்ம பாடுகளுக்கு போட இயேசு வரையில அந்த பாடுகள்ல இருந்து நம்மை வெளியில கொண்டு வர ஆசீர்வதிக்க. ஆமென். தேவன் எங்களை நம்புறார். எப்படி தெரியுமா? நாம் அவரை நம்புவோம், சாத்தானை ஜெயிப்போம், வியாதிகளை ஜெயிப்போம், அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம் என்றுதான் தேவன் நம்ம நம்புறார். நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரிச்சது வீணே. இன்றைக்கு அநேகர் நீதி என்றா, நீதி என்றது என்ன? ஏன் நமக்கு நீதி ஆண்டவர் தரணும்? அந்த நீதிதான் எங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடித்தளம். தேவ நீதியானதான் நாம சகலதையும் சுதந்திரிக்கிறோம். எப்பெல்லாம் நாம கிறிஸ்துவால நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்கின்றதை நம்புறோமோ அதனாலதான் நாம இந்த பூமியில நீதிமானுக்குரிய உரிமைகளை சுதந்திரிக்க முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆங்கில பைபிள்ல அல்லது உண்மையான மூல மொழியில எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, விசுவாசத்தினால் வந்த நீதிமான் அவன் பிழைப்பான். விசுவாசத்தினால் உண்டான நீதி, அதுல இருந்து அவனுக்கு என்ன உண்டாது? பிழைப்பு உண்டாது. ஆமீன். பூமியில எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்து இல்லாம நீதிமானாக முடியாது. அவருடைய கிருபை இல்லாம இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழலேண்டா பூமியில ஒருவருக்கும் நியாயம் கிடைச்சிருக்காது, எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்காது. இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்தபடியாலதான் எனக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த பூமியில ஒரு நீதி கிடைச்சது. இந்த நீதியை புரியாமத்தான் அநேக மக்கள் வாழ்றாங்க. அந்த நீதி தான் எங்களுக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இந்த உலகத்துல இப்படி நாம் இருக்க யோசிச்சு பாருங்க, இப்படியான செய்தி போக அப்ப விசுவாசம் என்ன செய்யும்? ஆண்டவரே, நீங்க எனக்கு பாட போடுறீங்க, நன்றி ஆண்டவரே, நீங்க என்ன நம்புறீங்க, நான் வியாதியை சுமக்கிறேன், இப்படி சொல்லி வாழ முடியுமா? நான் தரித்திரத்தை சுமக்கிறேன். எந்த மனுஷனுக்கு வியாதியை சுமக்க விருப்பம்? எந்த மனுஷனுக்கு பூமியில குறையோட வாழ விருப்பம்? எல்லா மனுஷனுக்கும் விடுதலையா வாழணும்ன்றதான விருப்பம். இந்த இருதயம் எங்க இருந்து வந்தது? கடவுளிடத்துல இருந்து. இப்படி இருக்க ஆனா இன்றைக்கு துரு செய்தி, கடவுளை பற்றினதான துரு செய்தி. ஆண்டவர் உங்களை நம்புறார், உங்களுக்கு பாரத்தை போட்டா நீங்க என்ன மறுதளிக்க மாட்டீங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியமான ஒரு துரு செய்தி என்றது என்ன போல உங்களை போல கிறிஸ்துவுக்குள் அவருடைய கிருபையில வளர்ந்தவருக்கு தான் அது புரியும். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குறார். கிராம ஜபிக்க போடும் இப்படிப்பட்ட ஆக்களுக்கு அந்த ஊழியக்காரன் உலாத்தையும் சொல்லி போட்டு, ஆண்டவர் பாடுகளை ஏன் உங்களுக்கு தர்றார் தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், பாடுகளுக்குள்ளாக உங்களை கொண்டு போய் முடிவில நீங்க பரலோகத்தை சுதந்திரிப்பீங்க.
உங்களை நம்புற மற்றவனுக்கு கொடுத்தா அவன் மறுதளிச்சிடுவான். ஆனா நீங்க இவ்வளவு பாடுகளையும் அவரை சோத்தரிக்கிறீங்க, ஜபிக்கிறீங்க, அவருக்கு ஊழியம் செய்றீங்க என்று சொல்லி தைரியமா அவர் சொல்ற. சோ அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு இந்த பாடுகளை தர்ற. அதே விசுவாசிக்கு நீங்க போய் எப்படி நாம ஜபிக்க முடியும்? வியாதியிலிருந்து விடுதலை ஆயிங்க. ஏன்னா கர்த்தர் தானே பாட்டை கொடுத்திருக்கிற, அவர் தானே வியாதியை கொடுத்திருக்கிற, அவர் தானே கடன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிற. சோ அப்படிப்பட்டு நீங்களே சொல்லிட்டு கர்த்தர் உங்களை நம்புறாருன்னு சொல்லிட்டு எந்த வழியில நீங்க ஜெபம் பண்ணுவீங்க விடுதலை ஆறதுக்கு? புரியல. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க இப்படி செய்யற ஆக்களே இல்லை. ஆனா இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இதுல இருந்து நீங்க கன காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் விடுதலையாக வேண்டும், எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் பாரத்தை இயேசு சிலுவையில ஏற்கனவே எடுத்துட்டாருன்றத நீங்க புரியணும். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோளே என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? விடுதலையை தாரேன். இதுதான் வார்த்தை. எத்தனை பேர் நீங்க கேள்விப்படுறீங்க? இயேசு சொன்னார், பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்று. இதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்கிற பாவம். இப்ப பாருங்க, இந்த வசனத்துக்கு போவோம். நான் எபிரேயர் 10 எபிரேயர் 10 10வது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையான தமிழ்ல சொன்னா பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துவான் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். பாவங்களுக்காக ஒரே பலியை, அதாவது ஒரு பலியை செலுத்திட்டு அவர் போய் இப்ப என்ன செய்துட்டார்? உட்கார்ந்துட்டார். நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். இதை நம்புறதால நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். சோ இந்த மன்னிப்பை யாராவது கண்டீங்களா? அதான் சொன்ன ஆசீர்வாதங்கள் என்பது நாம் ஒன்றையும் காணல கண்ணால. இப்ப மன்னிப்புன்றதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? சோ எப்படி ஒரு மனுஷன் இயேசு என்ன மன்னிச்சாருன்னு நீங்க நம்புறீங்க? காணாத ஒன்றை நீங்க நம்புறீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் அல்லது பூரணமாக்கப்பட்டதை நீங்க நம்புறபடியாலதான் அந்த மன்னிப்பு என்கின்ற அந்த ஒரு காரியத்தை நம்புறதால இன்னைக்கு அநேகருடைய வியாதி தானாக விட்டு போனது என்பது நீங்க எத்தனை பேர் எனக்கு சாட்சி சொல்லி இருக்கிறீங்க. இயேசு ஒருவன் வியாதி சுகப்படுறதுக்கு வேற இயேசு என்ன சொன்னார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவன் வியாதி அவனை விட்டு நீங்கிச்சு. எஸ், உண்மைதான். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் வந்தது. அந்த ஆதாமுடைய பாவத்தால தான் இன்றைக்கு உலகத்துல வியாதி வந்தது, தரித்திரம் வந்தது, இருள் வந்தது. சோ ஆருடைய பாவத்தால? என்னுடைய உங்களுடையது அல்ல, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால. சோ இத இன்றைக்கு அநேகர் சரியான விதத்துல புரிஞ்சு கொள்ளபடியால நாமே குற்றப்படுத்துறோம்.
ஓ, யார் செய்த பாவம்? நான் எங்க பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த வியாதி? நான் எங்க பாவம் செய்தேன்? என் அப்பா எங்க பாவம்? என் அப்பா நல்லவரே, என் அம்மா நல்லதே. அப்ப யார் என்ன பாவம் செய்தது? ஆனா எங்களுக்கு இப்படி வியாதி தரித்திரம் எங்களை என்று சொல்லி நாம எங்களுடைய அப்பா அம்மாவை குற்றப்படுத்தியே வாழ்ந்துட்டோம். ஆனா இன்றைக்கு நீங்க தெளிவா புரிஞ்சுள்ளுங்க. உங்களோட அம்மா செய்த குற்றம் இல்லை, உங்களோட அப்பா செய்த குற்றம் இல்லை, இல்ல நீங்க செய்த குற்றம் இல்லை. பைபிள் சொல்லுது, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால, ஆதாமுடைய பாவத்தினால உலகத்துல சாபம் வந்தது. எப்படி ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவத்தினூடாக சாபம், சாபத்தினூடாக எல்லா விளைவுகளும் வந்துச்சுதோ, அதே போல உங்களுடைய அம்மா அப்பா நல்லதா வாழ்ந்ததாலேயோ அல்லது நீங்க நல்லதா வாழ்ந்ததாலேயோ நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஒன்றுதான், 2ஆம் மாதமாக வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசீர்வாதம் நம்ம தேடி வந்துச்சு. ஆமென். இதனாலதான் நீங்க ஜெயிக்க முடியும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அப்ப இப்ப பாருங்க, தாவீது நித்தமும் பெலிஸ்தன் தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தான். யாரு? கோலியாத். நித்தமும். நீங்க பைபிள 1 சாமுவேல வாசிங்கன்னா தெரியும், பைபிள் எழுதப்பட்டு அவன் நித்தமும் வருவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிம்மதி இல்லை, தேவனுடைய ஜனங்களுக்கு நிம்மதி இல்லை, நித்தமும் துன்பப்படுத்தினான். அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. சிறு பையன் தாவீது தேவனுடைய உடன்படிக்கையை புரிஞ்சு கொண்டவன். ரைட்? தாவீது சிறு பையன், ஆனா அவனுக்கு ஒன்றே தெரியும், அதாவது எங்களோட விருத்த சேதனம் பண்ணிக்கொண்ட, உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட தேவனுக்கு முன்பாக மிச்சம் எல்லாமே தூசி என்றது அவனுக்கு தெரியும். அதனால அவன் வர்றான், கேட்கிறான், என்ன சம்பவம்? அப்ப அவரு சொல்றாங்க சம்பவத்தை. அவர் சொல்றான், நோ, நீங்க உங்களோட பலத்தினால் அவனை ஜெயிக்க பாக்குறீங்க, நீங்க உங்களோட பலத்தினால கோலியாத்தை முறியடிக்க பாக்குறீங்க, உங்களோட பலத்தினால வியாதி ஓட்ட பாக்குறீங்க, உங்களோட பலத்தினால வறுமை ஓட்ட பாக்குறீங்க, உங்களோட பலத்தினால நான் ஆசீர்வாதமா இருக்க பாக்குறீங்க. இதெல்லாம் வேலைக்காகாது. இதெல்லாத்தையும் விட்டு நீங்க ஓஞ்சிருங்க. தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? இஸ்ரவேலின் உடன்படிக்கையின் தேவனுக்கு முன்பாக இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி போட்டு ஒரு வசனம் சொன்னான், யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னான். நீங்க போய் 1 சாமுவேல் 17 வாசி பாருங்க. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின, என்னுடைய முற்பிதாக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன், அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். யுத்தம் நம்முடையதல்ல, அவர் செய்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் இருந்த அந்த கெட்டப்போடு எடுத்து, தன்னிடத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு சிறு கல்லை எடுத்து அவன் விசிக்கினது மட்டும்தான், ஆனா நேராக போய் நெத்தியில அடிக்க பண்ணினது பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் கோலியாத் அந்த இடத்துல ஜெயித்தான். இஸ்ரவேல் மக்கள் தேவனை துதித்தார்கள். நம்மிடத்துல என்ன இருக்குன்றதல்ல முக்கியம். நம்மிடத்துல தாவீதுட்ட இருந்தது சிறு கல்லு, பெரிய கல் அல்ல. தாவீதுட்ட இருந்தது ஈட்டியும் பட்டயமும் அல்ல. தாவீது இன்னொரு வசனம் சொன்னார், நம்முடைய கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில அவர் மரிச்சபடியாலதான், உயிர்த்தெழுந்தபடியாலதான் யுத்தம் கர்த்தருடையது. அந்த யுத்தத்தால சகல காரியத்தை மேற்கொண்டார். ஆமென். உங்களிடத்துல சிலவோட நீங்க ஒரு பெரிய பணக்காரனா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு பெரிய ஏழையா இருக்கலாம், அல்லது நீங்க இதை வச்சுக்கொண்டல்ல உங்களுக்கு இருக்க வேண்டியது இருந்துச்சு என்று சொன்னா, அவருடைய வார்த்தை, அவருடைய உடன்படிக்கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தா,
நீங்க கோலியாத்தை ஜெயிக்கலாம். அது எத்தனை பெரிய கோலியாத், எந்த வடிவத்துல கோலியாத் வந்தாலும் உங்களோட வாழ்க்கையில அது ஜெயிக்க முடியாது, அது நிக்க முடியாது. ஏன்? இயேசு ஏற்கனவே அவர் சகலத்துக்காகவும் சகலத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆமென். பதினாலாவது வசனம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியாக என்று பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இதை குறிச்சு, எதை குறிச்சு? எதை குறிச்சு? இதை குறிச்சு. எதை குறிச்சு? பரிசுத்தமாக்கப்படுவர்களை ஒரே பலியினால், இயேசுனுடைய பலியினால் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்றார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. ஏன் ஆண்டவர் எங்களோட அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினைக்கிறேன்? ஏன் அவர் பாவத்துக்கு காரணரா? என்ன ரீசன்? ஏன் இந்த வசனம் ஆண்டவர் சொன்னார், நான் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினைக்கிறது இல்லையே? அந்த அர்த்தம், நீ என்னென்றாலும் செய்துட்டு போ, நானும் பாவத்துல நல்ல விருப்பம், எனக்கு அக்கிரமத்தில் எனக்கு நல்ல விருப்பம், நீ என்னென்றாலும் செய்துட்டு போ என்றதுக்காக அவர் சொல்லல. ஏனென்றா ஏற்கனவே தன்னுடைய குமாரன் அதற்காக காரியத்தை செய்து முடிச்ச படியாலதான் அவர் அதுக்கு விரோதமாக இனி பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைக்க முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்து மேல சகல விதமான அக்கிரமும், அதாவது தன்னுடைய குமாரன் மேல, தன்னுடைய ஒற்றைய பேரான குமாரன் மேல சகல அக்கிரமமும் சகல பாவங்களும் அவர் மேல தேவ சித்தத்தோடு போடப்பட்ட படியால இனி அவர் நம்ம பார்க்க, நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய பாவத்தை அவர் பார்க்க மாட்டார். எங்களை தன்னுடைய குமாரனாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக, எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னாரோ, அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றி எங்களை பிள்ளையாக தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறார் என்ற அந்த உண்மையில தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாத்தையும் ஓரங்கட்டி விட்டு நாம் அன்றைக்கு உலகத்தோட தான் கைகோத்து, உலகத்துல என்ன நடக்குது, போகுது, வருகுது, இதுதான் நேரம் போய்கொண்டே இருக்கு. சோதனை சொன்னார், காலையில விடியவே போய் பார்த்தார் பெட்ரோல் இருக்கா இல்லையா. அப்படியா சோதனை? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வடிவா புரியணும்டா, நீங்க ஒரு சிம்பிள் ஜெபம் ஒன்று செய்யுங்க. ஆண்டவரே, உங்களோட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு புரிய பண்ணுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம், பரலோகம், இந்த பரலோகம் என்றது அது நாம மரிச்சு போய் பார்க்கறதல்ல. பரலோகம் என்கின்றது அந்த ராஜ்யம் என்றது இப்ப நாம தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில இருக்கிறபடியால பரலோகம் நமக்கு கிரியை செய்யுது, வேலை செய்யுது. சோ அதனாலதான் தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஆமென். சோ தேவ தூதர்களை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. மன்னிப்பை பார்த்தீங்களா? பரிசுத்தத்தை பார்த்தீங்களா? நீதியை பார்த்தீங்களா? நாம பெற்றுக்கொண்ட புதிய வாழ்க்கையை பார்த்தீங்களா? தேவ தூதர்களை பார்த்தீங்களா?
பரலோகத்தை பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. எல்லாமே எங்களுக்கு எங்களுடைய ஆவியில போடப்பட்டு ஆவிக்குரியதுல பெற்றிருக்கிறோம். ஆனா நாம விசுவாசிக்க, நாம பேச, அறிக்கையிட, நாம அதனுடைய பலனை, தெய்வீக சுகங்களை அல்லது மன்னிப்பால நமக்கு வந்ததான எங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த ரிலாக்ஸ், அதாவது குற்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை, இவைகளை நாம் என்ன செய்யறோம்? அனுபவிக்கிறோம். சோ அதே போல உங்களுக்கு தேவதூதர் தெரியாது, ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சில வேளையில சில காரியங்களை நாம பாதுகாக்க முடியாது. சில வேளை நாம சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பாதுகாப்பு. உண்மைதான். எவ்வளவு தூரம் நாம பாதுகாப்பா இருக்கணும்? தேவன் இருக்கிற வல்லமையை போல நமக்கு இருக்கா? இல்ல. பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய இல்ல, பிள்ளைகள் தூர தேசத்துல இருக்கலாம், இல்ல தூர இடங்கள்ல இருக்கலாம். எப்படி நாம கண் விழிச்சு அவர்களை நம்மால காப்பாற்ற முடியும்? அப்ப நம்முடைய நம்பிக்கை என்ன? தேவன் நம்மை பாதுகாக்கிறார். சோ அப்ப தேவன் கடவுள் ஓகே ஒன்று நடக்க போறோன்னு பார்க்க உடனே தேவதூதர்களே எங்க நிக்கிறீங்க, ஓடுங்க, பிள்ளைகளை காப்பாற்றணும். எல்லாமே அவருடைய செயல்பாடுகள் உங்களுடைய அறிவு கட்டாஸ். இந்த அறிவு கட்டாத அவருடைய செயற்பாடு உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யணும்டா உங்களுக்கு அவரை பற்றின அறிவு இருக்கணும். அவ்வளவுதான். நம்பிக்கை இருக்கணும். ஆமென். இவைகள் அடுத்த வசனம், இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இனி ஒரு பலி இல்லை. ஏன்? இனி இயேசு கிறிஸ்து ஒரு மரணம் இல்லை. இனி இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு திரும்ப சிலுவை மரணம் இல்லை. ஏன்? எல்லாம் மன்னிச்சாச்சு. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஆமென். எங்க சேர்ந்திருக்கிறீங்க? இப்படிப்பட்ட நம்மிடத்துல போய் கர்த்தர் உங்களிடத்துல நம்பி பாடுகளை தாரார், வியாதியை தாரார் என்றா எப்படி இருக்கும் சொல்லுங்க. சார், நாங்க எங்க சேர்ந்திருக்கிறோம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆமென். நம்முடைய சமாதானம் ஓடுகிற தேசம், நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் ஓடுகிற தேசம், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் ஓடுகிற தேசம், தெய்வீக சுகம் ஓடுகிற தேசம். ஆமென். செழிப்பு ஓடுகிற தேசம். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு செழிப்பான ஒரு செல்வந்தன் என்கின்ற ஆசீர்வாதம் இருந்தால்தான் நாம செல்வந்தனா இந்த பூமியில இருக்கலாம். அந்த செல்வந்தன் என்கின்ற ஆசீர்வாதம் தான், இல்ல செல்வ செழிப்பு என்கின்ற ஆசீர்வாதம் தான் ஆவிக்குரிய ரீதியில நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. சோ இதை நம்பி, இதை விசுவாசிச்சு, இந்த விசுவாசத்தை நாம எங்களுக்குள்ள அது உடைக்கதான் அதுல இருந்து வாசனை வரும் வெளியில.
ஆமென். நீங்க கையில காண்ற பணம் அல்ல ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம். உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த உடன்படிக்கை தான் ஆசீர்வாதம். அதுதான் பிறகு பணத்தை சம்பாதிக்க கூடியதோ அல்லது பணம் உங்களிடத்துல சேரக்கூடியதையோ கொண்டு வரும் வழிய பணம் எல்லாம் ஆசீர்வாதம். ஆமென். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோ இதுலதான் நாம நம்பிக்கை உறுதியா இருக்கட்டும். சோ அப்ப நம்முடைய சுகமோ பலனோ ஆரோக்கியமோ ரட்சிப்போ பரலோகமோ மன்னிப்போ எதுவோ எல்லாமே வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் நிறைவேற்றிட்டார். அதுலதான் நாங்க அவர் உண்மை உள்ளவராம். சோ அப்ப அதுல நம்பிக்கையா இருக்கட்டும். சோ இதுக்குத்தான் சொல்றார் அடுத்தவன், சபை கூடுதலை சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். சபை கூடி வருதல், என்னத்துக்கு சபை கூடி வரணும்? ஏன் சபை கூடி வந்தார்கள்? இயேசு செய்து முடிச்சவைகளை அறியும்படி. இந்த சபை கூடி வருதலை விட்டு விடாம இருந்தா நல்ல விஷயம். இதை விட்டுட்டு சும்மா எல்லா கண்ட எல்லாம் போதிக்கிற சபை நீங்க கூடி போனா என்ன, கூடி போகாவிட்டா என்ன? பாருங்க, இந்த கண்டெக்ஸ பாருங்க, இந்த அதிகாரத்தை பாருங்க, என்னத்தை சொல்றாங்க, என்னத்துக்கு சபை கூடி வரும்? இப்படிப்பட்ட ஒரு சபை கூடி வர்றத தேவன் விரும்புறார். இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல ஜூமில ஆன்லைன்ல நடந்தாலும் நீங்க ஏன் கூடி வர்றீங்க? இங்க அவருடைய வார்த்தை இருக்கு, இங்க அவருடைய ஜீவன் இருக்கிறது, அவருடைய சபை நீங்க நீங்க அவருடைய ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்ட சபை, அவருடைய ரத்தத்தால மீட்டு கொள்ளப்பட்ட அவருடைய சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறீங்க. அப்ப நீங்க கூடி வர்றத அவர் விரும்புறார். சோ இதற்கு பிறகுதான் சொல்றார் பாருங்க, எப்படி ஒரு பயங்கரமான இது. 24வது வசனம், சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தார். இந்த பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இந்த வசனத்தை வச்சு நம்ம அநேகர் நம்ம இன்னும் கொன்று போடுவார். ஆனா இதுல என்னத்தை சொல்றாரு தெரியுமா? இதுல என்னத்தை நீங்க விளங்கணும் தெரியுமா? சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு. அப்ப மேல் சொன்னது அவளான் தான் சத்தியம். இயேசு உங்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணமாக்கி இருக்கிறார். இனி அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் பார்க்கிறீல, மாறாக நீங்க அவருடைய தேவ பிள்ளை, அவரால் மீட்கப்பட்டவர், அவருடைய சுதந்திரவாளி என்று இதுதான் சத்தியம். இந்த அறிவை அடைந்த பிறகு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்யறேன்னு சொன்ன என்ன தெரியுமா? மனப்பூர்வமா இதை ஏற்றுக்கொள்ளாம இதற்கு விரோதமா இருந்தா இந்த பாவங்களின் நிமித்தம், நீங்க இதுல பாவங்களின் நிமித்தம் எழுதப்பட்டிருக்கு, ஆனா நீங்க ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த பாவங்களின் நிமித்தம். அப்ப இந்த இயேசு எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் எல்லாத்தையும் அவர் சிலுவையில செய்து முடிச்ச பிறகு அதை ஒரு மனுஷன் நம்பேட்டிக்கு அந்த பாவத்துக்கு நீ ஒரு பலி இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தால தன்னுடைய உயிர்த்தெழுதலால சத்துருக்களுடைய சகல கிரியைகளையும் அழிச்சு எங்களை பாவங்களை மன்னிச்சு எங்களை அக்கிரமங்களை மன்னிச்சு ரைட் முடிச்ச பிறகு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பிறகு ஒருவன் மனப்பூர்வமாக, ஆங்கிலத்தில் இருக்கிறத நான் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறேன் பாருங்க, வாசிக்கிறேன் உங்களுக்கு.
ஒருவன் சத்தியத்தை அறிவை அடைந்த பிறகும் வேண்டுமென்றே பாவம் செய்வானாக இருந்தால், இந்த பாவத்தின் நிமித்தம், அந்த வேற பாவத்தை குறிச்சு பேசல, இந்த பாவத்தின் நிமித்தம், அதாவது வேண்டுமென்றே இன்றைக்கு அநேகர் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார். இந்த நிறுவம் எழுதப்படைக்க யாருக்கு எழுதப்பட்டது? ஜூதர்களுக்கு ஸ்பெஷலாக. ஆனா இது எங்களுக்கும் சேர்த்து எழுதப்பட்டது. ஆனா அங்க சொல்லப்பட்ட ஜூதர்கள் இன்னும் இயேசுனுடைய இந்த பலியை, மேசியா, இவர்களுக்கு சொல்லப்பட்டதான மேசியா இயேசுதான். அவர் பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட அத்தனையும் இயேசு சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டார். ரைட்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர்கள் சத்தியத்தை அறிவும் அடைந்த பிறகும், இவ்வளவு சத்தியத்தை சொன்ன பிறகும் வேண்டுமென்றே அவர்கள் அடம் பிடிச்சு கொண்டிருந்தார். அதுக்குதான் அவர் சொல்றார், இந்த பாவத்தின் நிமித்தம் இனி ஒரு பலி இல்லையே. இயேசு எல்லா பாவத்துக்காகவும் பலியை செலுத்திட்டார். ஆனா இதுக்கு பிறகு இதை விசுவாசிக்காம இருக்கிற சந்ததிக்கு இருக்கிற பாவத்துக்கு வேறொரு பலி இனி இல்லையே. இயேசு நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டார். ஆமென். அதனூடாக நம்முடைய சாபங்களை நீக்கிட்டார், வியாதியை நீக்கிட்டார், தரித்திரத்தை நீக்கிட்டார், குறைவுகளை நீக்கிட்டார், பற்றாக்குறைகளை நீக்கிட்டார். சோ இதை நாம விசுவாசிக்கணும், இதை நம்பணும். ஆமென். சோ அப்ப அவர் சொல்றார், இதற்கு பிறகு இனி பலி இல்லையே. இனி நாங்க விடுற இந்த அவிசுவாசமாகிய அவநம்பிக்கைக்கு இனி எந்த ஒரு பலியும் யாரும் செலுத்த முடியாது. ஆமென். சோ இவர்கள் தான் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு யார் எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கிறது யாரு? நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுங்கள், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு சொல்றார். சோ இவர்களுக்கு விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கு. இன்றைக்கு சில பாத்தீங்கன்னா பிரசங்கிப்பார், கோபத்தெல்லாம் பிரசங்கிப்பார். ஆமென். ஆனா நானும் நீங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய நீதிக்குள்ள, அவருடைய ஸ்தலத்துக்குள்ள, இளைப்பாறுதலுக்குள்ள, வாக்கு தத்தத்துக்குள்ள, வாக்கு தத்தப்பட்ட பூமியாக இளைப்பாறுதல், அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சோ அதுலதான் நாம இருக்கிறோம், அதுலதான் நாம வாழ்றோம், அதுல இருந்துதான் நம்முடைய வாழ்க்கை போஸ். ஆமென். சோ இளைப்பாறுதல் தான் நாம கொண்டு வரப்பட்ட தேசம். சோ இதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில வேற வேற விதங்கள்ல இருந்து நீங்க இளைப்பாறுதல்களை துளைச்சிருந்தாலும் இண்டையில இருந்து என்ன செய்வீங்க? அதுல இருந்து விடுதலை ஆவீங்க. ஆமென். இதுதான் அவருடைய உடன்படிக்கை. ஆமென். கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு எதிராக நிற்பவன் யார்? கிறிஸ்துவின் நீதிமான்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? ரோமர்ல சொல்லப்படுதா இல்லையா? நானே அவர்களை நீதிமானாக்கி இருக்க, இவர்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? சோ இதைத்தான் தாவீது அன்றைக்கு சொன்னான், இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்பவன் யார்? சோ ஆகவே நீங்க சொல்லுங்க, இயேசுவே தகப்பனே. இந்த வாய், நான் எப்போ சொல்லுவேன், வாய் இருக்கு நமக்கு அறிக்கையிட, சாப்பிடுறதுக்கு மட்டுமல்ல. வாய் இருக்கு தேவனுடைய வார்த்தை அறிக்கையிட. தேவன் முதல் செய்தது என்ன? கடவுள் என்ன சாப்பிட்டாரா முதல்? இல்ல, அவர் வாயினால அறிக்கையிட்டார், எல்லாம் உண்டாச்சு. ஆமென். சோ அதே போல நம்முடைய வாய் நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். நம்முடைய நாவு அறிக்கையிடணும்.
நம்முடைய நாவு பேசணும், நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையை சிந்திக்கணும். ஆமேன். என்ன சிந்திக்கணும்? அவர் சிலுவையில செய்து முடிச்சது. கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ள இருக்க கடவுது என்றா என்ன? கிறிஸ்துவை யோசிச்சுட்டு இருக்கவா சொன்னார்? இல்ல, அவர் சிலுவையில செய்து முடிச்சதை நீங்க சிந்திங்க. அதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப ஆண்டவர் சொன்னதெல்லாம் தன்னுடைய பிரயோஜனத்துக்கா இல்ல, எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்துக்கா. ஏன்? அவர் நம்ம நேசிக்கிறபடியால. உண்மையான அன்பு அவரிடத்துல தான் இருக்குது. அப்ப கடவுளுடைய அன்பு அது என்ன செய்யுது? கிரிய செய்யுது. உண்மையான அன்பு கிரிய செய்யும். உண்மையான அன்பு எதிர்பார்க்காது. அப்ப கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல, அவர் தன்னிடத்துல உள்ளது எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்ப கடவுளத்துல இருக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம், எல்லாமே விடுதலை, எல்லாமே சமாதானம், எல்லாமே கட்ட அவிழ்க்கப்படுகிறதான், எல்லாமே எங்களுக்கு கீழாகாம மேலாக போறதுதான். சோ இது அவருடைய அன்பில இருந்து வருது. ஆகவே நீங்க இன்னும் அவரை புரிஞ்சொள்ளுங்க, இன்னும் அவரை நேசியுங்க. ஆமேன். நன்றி இயேசுவே. நான் முடிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிப்போமே. 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிச்சு தன்னை பரிசுத்தம் செய்த பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், எங்களை பரிசுத்தம் செய்த, எங்களை முழுமையாக்கின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பதும் அதை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நாம புரிஞ்சுள்ளோம். இப்ப ஒரு மனுஷன் ஏன் இன்றைக்கு கொடிதான ஆக்கினையை அவன் இன்றைக்கு சில மக்கள் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பூமியிலேயே கடவுள் கொண்டே நம்ம நரகத்துக்கு தள்ளுறீங்க. அன்பான கடவுள் மனுஷனுக்கு வியாதியை கொடுக்கிறீங்க. அன்பான கடவுள் நம்ம ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறதில்லை. ஆனா மாறாக ஒரு மனுஷன் எல்லாத்தையும் நாம மேற்கொள்ளக்கூடியதான ஒரு காரியத்தை இயேசு சிலுவையில செய்து தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவன் அல்ல. அவன் தன்னைத்தானே அவன் வஞ்சிக்கிறான். அப்ப அவன் தான் என்ன செய்யறான்? உலகத்தில் இருக்கிற கொடிதான ஆக்கினைக்கு அவன் பாத்திரவானாக. ஆமீன். ஆகவே தகப்பனே உங்களுக்கு நன்றி. நாங்க இன்றைக்கு புரிஞ்சு கொள்றோம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள், ஒட்டுமொத்தமான ஆசீர்வாதம் இந்த பூமியில இனி தேவனுடைய ஆசீர்வாதம் தான் கிரிய செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமேன். முன்னேற கொஞ்ச காலம் நாம் எல்லாம் விஞ்ஞானத்தை நம்பி இருப்போம், உலக பொருளாதாரத்தை நம்பி இருப்போம், அல்லது வேற வேற காரியங்களை நம்பி இருப்போம். ஆனா இனி வர்ற காலங்கள்ல விஞ்ஞானம் வலுவிழந்து போகிறது, உலக பொருளாதாரம் வலுவிழந்து போகிறது, உலக சமாதானம் வலுவிழந்து போகிறது. ஒட்டுமொத்தத்துல இருள் ஜாஸ்தியாகி கொண்டே போகுது, அதிகரிச்சு கொண்டே போகுது. இந்த மத்தியில தான் தேவனுடைய கிருபை, அது மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தினுடைய வல்லமைய வலுவை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். ஆமே. இது அவருடைய சித்தம், இது அவருடைய வழி, இது அவருடைய வழி.
ஆமென். நாம இது சந்தோஷப்படணும். இப்படி இப்படி ஒரு சிஸ்டத்துக்கு எங்களை ஆழ்வர் கொண்டு வந்ததுக்கு அவர் எல்லாரையும் தான் விரும்புறார். ஆனா சிலருக்கு கேட்க மனதில்லை. அதான் எங்க எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் கேட்க மனதில்லை. சோ அவர் இருதயத்தை கடினப்படுத்துறார்கள். ஆமென். சோ அப்ப நாம கேட்க மனதா இருக்கிறோம். சோ அவருடைய வார்த்தை என்ன செய்யும்? எங்களுக்கு அது பேலன்ஸ் செய்யும். ஆமென்.